நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். சிவகாமி சபதத்தின் பாகம் 3 34ஆம் அத்தியாயம். இந்த பெண் யார்? யாரை பத்தி பேசுறாங்க? எந்த பொண்ணா இருக்கும்? கதைக்குள்ள போய் பார்ப்போமா? போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? மாமல்லர் சிவகாமி செத்தே போயிட்டாளோன்னு நினைச்சோம். அப்புறம் இல்ல நல்ல வேலை பழைச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சா கூட அவருக்கு பாக்குற இடத்துல எல்லாம் சிவகாமி தெரிகிறா. சிவகாமிக்கு என்ன ஆயிருக்குமோ? ஒருவேளை வாதாபி கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவ கண்டிப்பா தன்னோட உயிரை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் ஏகப்பட்ட சிவகாமியோட நினைவுகள்ல அப்படியே மிதந்துகிட்டு இருக்கிறாரு மாமல்லர் இல்லையா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போமா? காஞ்சி மாநகரம் இதுக்கு முன்னாடி எப்பவுமே பார்க்காத ஒரு அமைதியோட இருக்கு. ஒரு பெரிய பயங்கரமான புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அமைதி வருமே, அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு காஞ்சி நகரம். நகரவாசிகளோட மனநிலைமையும் அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்கு. வாதாபி படைகள் தொண்ட நாட்டுல சொல்ல முடியாத அட்டூழியங்களை செஞ்சுட்டு பின்வாங்கி போனதை பத்தியும், மணிமங்கலத்திலையும் சூரமாரத்திலையும் நடந்த போர்களை பத்தியும் காஞ்சி நகர் வாசிகளுக்கு அறகுறையான விவரங்கள் கிடைச்சிருக்கு. மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி மணிமங்கலம் போர்க்களத்துல ஒரு பயங்கரமான காயம் அடைஞ்சிட்டாரு. யமன் உலகை எட்டி பார்த்துட்டு அப்படியே போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை காப்பாத்துறதுக்கு அரண்மனை வைத்தியர்கள் பிரம்ம பிரயத்தனம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் காஞ்சி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால எந்த நிமிஷத்துலயும் சக்கரவர்த்தி காலமாயிட்டாருங்கிற துக்க செய்தியை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மணிமங்கலம் போர்க்களத்திலேருந்து திரும்பி வந்த வீரர் சிலர் மூலமா ஆயனருடைய கால் முறிஞ்ச செய்தியையும், சிவகாமி சலுக்கர்களால சிறைப்பிடிச்சிட்டு போகப்பட்ட விவரத்தையும் காஞ்சி மக்கள் கேள்விப்பட்டுட்டாங்க. இந்த சம்பவம் அவங்களுக்கு எல்லாத்த விடலும் அதிக வேதனைய கொடுத்துருச்சு. அதை விட மகேந்திர பல்லவர்கிட்ட அவங்களுக்கு இருந்த மரியாதை ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதனால இந்த மாதிரியான காரணத்தினால காஞ்சி மாநகரம் ரொம்ப கலை இல்லாம, கலகலப்பு இல்லாம, அந்த ஒரு உற்சாகம் இல்லாம, ஒரு அசாதாரணமான ஒரு அமைதி குடிகொண்ட ஒரு நகரமா இருக்கு. நகரத்திலேயே இப்படி இருந்தது அப்படின்னா அரண்மனைக்குள்ள கேட்கவே வேண்டியதில்லை. புவனமகாதேவி மகேந்திர பல்லவரை கல்யாணம் பண்ணி காஞ்சி அரண்மனைக்குள்ள கால் வச்ச நாள்ல இருந்து அந்த அரண்மனை ஒரு காலத்திலயும் இந்த மாதிரி கலகலப்பு இல்லாம, ஒரு பிரகாசம் இல்லாம, ஒரு பேய் குடியிருக்கிற பழைய மாளிகை மாதிரி ஒரு தோற்றத்தோட அது இருந்ததே கிடையாது. காஞ்சி நகரம் முற்றுகையிடப்பட்டிருந்த காலத்துல கூட அந்த அரண்மனையில அந்தந்த நேரத்துல கீத வாத்தியங்களோட ஒளியும், பேரிகை முரசங்களோட கோஷமும், சங்கங்களோட முழக்கமும், அந்த ஆராய்ச்சி மணிகளோட சத்தமும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தது. இத்தோட அரண்மனை தாதி பெண்கள் கால்கள்ல போட்டிருந்த அந்த பாத சரங்கள் கொலுசு இருக்குல்ல, அதோட கிண்கிணி ஓசோடு இடைவிடாம கேட்டுக்கிட்டே இருக்கும். வேத மந்திரங்களோட கோஷம், செந்தமிழ் பாடல்களோட கீத நாதமும் சில சமயத்துல கேட்கும். அரண்மனை முன்வாசல் முற்றத்துல வந்துட்டு போற அந்த குதிரைகளோட காலடி சத்தமும் சதா கேட்டுட்டே இருக்கும். டொடக் 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 டொடக்குன்னு. இப்படி இருந்த அரண்மனையில இப்போ ஆழ்ந்த மௌனம், பீதியை உண்டாக்குற பயங்கரமான மௌனம் குடிகொண்டிருக்கு. மணிமங்கலம் போர்க்களத்திலேருந்து மகேந்திர பல்லவர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ராஜ வைத்தியர்கள் அள்ளும் பகலும் அப்பக்கத்திலேயே இருந்து சிகிச்சை பண்ணிட்டு வராங்க. மகேந்திர பல்லவர் பல நாள் நினைவில்லாத நிலையிலேயே இருந்தார். சூரமாரம் போர்க்களத்திலிருந்து மாமல்லர் திரும்பி வந்த அப்புறமும் கூட சக்கரவர்த்திக்கு சுயநினைவு இல்லாம தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண் விழிச்சு பார்க்கவும், தான் எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சாரு. இனிமேல சக்கரவர்த்தி பழிச்சுக்குவாரு அப்படின்னும், ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவரை கவலையோட பாத்துக்கணும்னு வைத்தியர்கள் சொல்றாங்க. மாமல்லரை பார்க்கும் போதெல்லாம் மகேந்திரருக்கு ஒரு உணர்ச்சி அதிகமாகி பேசுறதுக்கு முயற்சி பண்றதுனால மாமல்லர் அப்பா பக்கத்துல போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு அபிப்பிராயப்பட்டாங்க. இதனால மாமல்லரோட மன வேதனையும் அமைதி குலையவும் ரொம்ப காரணமாயிருச்சு. அவர் மனசு விட்டு பேசுறதுக்கு அரண்மனையில யாருமே இல்லை. தளபதி பரஞ்சோதியோ சேனைகள் அழைச்சிக்கிட்டு கோட்டைக்கு வெளியே போய் வாதாபி படையால கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த கிராமவாசிகளுக்கு உதவி செய்யறதுல ஈடுபட்டு இருக்கிறாரு. புவனமகாதேவி எப்போதும் கண்ணீரும் கம்பளையுமாவே இருக்கிறாங்க. புலிகேசியை நகருக்குள் அழைக்கிறதுனால கேடுதான் விளையும்னு தான் முன்னாடியே எச்சரிச்சதையும் இப்போ சொல்லி சொல்லி வருத்தப்படுறாரு அந்த அம்மா. அத்தோட மாமல்லருக்கு பாண்டியராஜகுமாரி அப்போவே கல்யாணம் முடிக்காது எவ்வளவு தப்புங்கிறதையும் அடிக்கடி குறிப்பிட்டு பேசுறாங்க. இந்த பேச்சு மாமல்லரோட காதுல நாராசமா விழுது. நாளாக நாளாக மாமல்லருக்கு சிவகாமியை பத்தி யாருடையாவது மனசு திறந்து பேசாட்டினா இதையும் வெடிச்சிடும் போல இருந்தது. அப்படி பேசக்கூடியவங்க யார் இருக்காங்க? ஆயனர் ஒருத்தர் தான். அவர் தான் சிவகாமியை பத்தி நம்ம பேசுறத மொத்த உள்ளத்தோட கேட்கக்கூடியவர். மேலும் அவரோட உடல்நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. பார்க்க போனா தமக்கு மகேந்திர பல்லவர் எப்படியோ அப்படியே ஆயனரும் அப்பா தானே. அவர் கவனிக்காமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு இப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் மாமல்லர் ஆயனரை அவரோட அரண்ய வீட்டுல பாக்குறதுக்காக தன்னந்தனியா குதிரை மேல ஏறி போறாரு. காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தாமரை குளம் ஞாபகம் வருது. தானும் சிவகாமியும் எத்தனையோ ஆனந்தமான நாட்களை கழிச்ச இடம், ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவோ அன்பு மொழிகளை கூறி பரவசம் அடைஞ்ச இடம். அந்த மாதிரியான குளக்கரையை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை உண்டாகுது. அதனால பாதையை விட்டுட்டு கொஞ்சம் விலகி தாமரை குளக்கரையை நோக்கி குதிரையை மெதுவா செலுத்துறாரு. கொஞ்ச தூரம் போனோடனே அந்த காட்டு வழியில எதுக்க ஒரு பெண் ஒருத்தி வர்றது தெரியுது. மாமல்லர் வர்றதை பார்த்தோன்னே ஒரு திடுக்குங்கிற ஒரு தோற்றம் அந்த பெண்ணுகிட்ட தெரியுது. ஒதுங்கி நிக்கிறா.
மாமல்லர் தனது பரம்பரையான குல பண்பாட்டுக்கு உகந்த மாதிரி எந்த பெண்களை ஏறெடுத்து பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுனால அவரு நிமிந்து பார்க்காம தான் வழியே போயிடுறாரு. ஆனா கொஞ்ச தூரம் போனோடனே அந்த லேசா கடைக்கண்ணால பார்த்ததை வச்சே அந்த பொண்ணோட முகம் எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி ஞாபகத்துக்கு வருது இவருக்கு. யாரு, அவளை எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மாமல்லர் தாமரை குளத்தை போய் அடைஞ்சிட்டாரு. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? எதுக்காக அரண்ய வீட்டை சுத்தி அந்த தாமரை குளத்தை சுத்தி அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கு? சிவகாமியோட ஏதாவது தோழியா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது வாதாபி ஒற்றர் படையை சேர்ந்த யாராவது பொண்ணா இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி. செவி இன்பத்துக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போய் பார்க்கும்போது அதுல நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு போயிருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா செவி இன்போட கதைகள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும், நீங்களும் போய் ஈஸியா பார்த்துக்கலாம். அதனால யாரெல்லாம் போய் செவி இன்பம் பாக்குறீங்களோ தயவு செஞ்சு உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு செவி இன்பத்தோட கதைகள் உங்களை தேடி வரும், நீங்க அதை தேடி போக வேண்டாம். செவி இன்பம் உங்களை தேடி உங்கள் செவிக்கு இன்பம் அளிக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் செவி இன்பம் யூடியூப் சேனல். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்க. நன்றி.